நான் ஒன்றும் இந்த மார்க்கெட் போனதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அது அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? நான் ஒன்றும் மார்க்கெட் போனதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னார். இது வந்து அவர் பேசின ஒரு சில வினாடிகளிலேயே சோசியல் மீடியாவில் வந்து மக்கள் நீதி மைய தலைவரை வந்து குறிவைத்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நேற்று எங்கள் தலைவர்கிட்ட இதை பற்றி கேட்டாங்க. கேட்கும்போது அவர் சொன்னார், என் பேர் சொன்னாங்களா, பேர் சொல்லுங்கள முகவரி இல்லாத கடிதத்துக்கு நம்ம ஏன் பதில் போடணும்னு சொன்னார். அதுக்கப்புறமா அது ஒரு கேள்வியாக இருக்கிறதுனால நான் பதில் சொல்கிறேன். அவர் சினிமாவில் தான் இருக்கார். நம்பர் 1 நம்பர் 2 வாங்குற அளவுக்கு இப்போ டாப்பில் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டு, வெறும் அரசியல் தலைவர் இல்லை. அவருக்கு சினிமா என்னை விட நல்லா தெரியும். விஸ்வரூபங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்துக்கு அப்புறம் தான் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் கழித்து மீண்டும் நடித்து ஒரு பேன் இண்டியா மூவி 450 கோடி வசூலோட விக்ரம் படம் பண்ணார். அவர் மார்க்கெட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு அவருக்கு சினிமா அறிவு பத்தாதவர் இல்லை. அப்படி சொல்லியிருக்காருன்னா ஒன்று உணர்ச்சிகத்தில் யாரோடைய கேட்டு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா வேறு யாரையாவது சொல்லியிருக்கணும். அதனால் வந்து நாங்கள்னு எடுத்துக்கிறதுக்கு அந்த அடிப்படை காரணமும் கிடையாது. சரி, இப்போ கடந்த காலங்களில் பேசும்போது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கமலஹாசன் பேசும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. அதாவது ரசிகர்கள் அனைவருமே வாக்காளர்களாக மாறுவதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். ஒருவேளை அந்த கருத்து கேட்டதுக்கப்புறமா தான் விஜய் இந்த மாதிரி ஒரு கோபம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கோபுரத்துக்கு கிடையாது. ஏன்னா சொன்னவரே ஒரு நடிகர், சொன்னவரே நடிகராக இருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தவர், சொன்னவரே ரசிகர் வச்சுருக்கவர், தன்னிடம் இருக்க ரசிகர்களையே முழுசாக வாக்காளர் மாறலன்னு சொல்லும்பொழுது அது சுய விமர்சனம், சுய கணிப்பு. அது அவருக்கு அதை பார்த்து வேணால் ஜாக்கிரதையாக எதுக்கே வந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிடாமல் சந்தோஷப்பட்டுறாமல் வாக்காளரை சேர்க்கறதுக்கு முன்னக்கட்ட மொழியை ஒரு அட்வைஸாக எடுத்துக்கணும், அறிவுரையாக எடுத்துக்கிற மொழியை இதை பார்த்து கோவப்படுத்தலாம் எடுத்துக்க முடியாது. சரி, இப்போ ஏற்கனவே நேற்று டிபேட்டில் கூட பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வழியில் கமலஹாசன் வழியில் தான் விஜய் வராரு அப்படின்ற கருத்தில் நிறைய அரசியல் விமர்சகர்கள் வச்சாங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்து குறிப்பாக பல ஆண்டுகள் ஆகிவிட்டு எப்படி இருக்குது வரக்கூடிய தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குது சார்? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு புதிய கொள்கையை, ஒரு புதிய சித்தாந்தத்தை சொல்லிட்டு வர்றோம். சென்ட்ரிசம்னு ஒரு சித்தாந்தம் இது. அதுக்கு முன்னாடி இந்த சித்தாந்தம் எந்த கட்சியும் இல்லை. ஏற்கனவே இருந்த எந்த சித்தாந்த நீட்சி, ஒரு திராவிட கட்சி, ஒரு கம்யூனிஸ்டம் அப்படின்னா ஒரு இன்னொரு கட்சியுடைய நீட்சியாக வரல. புதிய சித்தாந்தம் வந்ததுனால இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு போதுமான கால அவகாசம் இல்லாமல் சில வெற்றி வாய்ப்பு நடந்திருக்கும். இருந்தாலும் நாங்கள் எடுத்த கொள்கை இனி வருங்காலத்துக்கான கொள்கைகளால் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் வரும் தேர்தலும் நாங்கள் சந்திப்போம். இப்போ நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு எம்பின்னா அதோட வலிமை என்னங்கிறது வருங்காலத்தில் மக்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடு அங்கே இருக்கும். அந்த வகையில் இந்த அரசியல் எந்த காலத்தும் தொய்வடையாது, மீண்டும் இன்னும் உயரத்தை தான் செல்லும். ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதலமைச்சருடைய இல்லத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு தேநீர் விருந்து கொடுக்குறாரு முதலமைச்சர். அதில் கமலஹாசனும் பங்கேற்றார். குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு எந்த மாதிரியான சீட் அலோகேஷன், எத்தனை சீட்டில் போட்டிடணும், ஏன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து அலைன்ஸில் போகிறீங்க ஒரு பெரிய கட்சியோட, எவ்வளோ நம்பர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இல்லை, அதெல்லாம் பேச அந்த நாள் தான் தேவையில்லை. ஏன்னா ஒரு 50ஆம் ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு பின்பு தனக்கு வேண்டிய நெருக்கமானவர் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்துருக்காரு. அங்கே பேசுவதற்கான சூழல் இருந்திருக்காது. ஏன்னா இதை பேச வேறு சில இடங்கள், வேறு சில நேரங்கள் இருக்குது. அதில் அங்கே வந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு சீட்ஸு கேட்கறதுக்கான அந்த சீட் ஷேரிங் மற்ற விஷயங்கள்லாம் எப்போ சார் நடக்கும் கூட்டணி கட்சிகள்? சீட் வந்து ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு குழு போட்டு அது பேசி முடிவெடுப்பாங்க. அதுக்கெல்லாம் யார் என்ன கேட்பாங்க, என்ன கொடுக்கலாங்கிறது ஒரு ஆப்தர் கார்டெலாம் பேசிடுவாங்க. அதெல்லாம் பொதுவாக வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது விறுவிறுப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.